வாழ்க்கையில் ஒரு முறையாவது தோல்வியை சந்திக்காத மனிதன் யாரும் இல்லை. சிலர் ஒரு தோல்வியால் உடைந்து போகிறார்கள். சிலர் ஒரு அவமானத்தால் நம்பிக்கையை இழக்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் விழுந்த இடத்திலேயே எழுந்து நின்று உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிறார்கள். அந்த வெற்றியாளர்களின் மனநிலையை உருவாக்கும் சில அரிய மந்திரங்களை சாணக்கியர் கூறியுள்ளார். முதல் மந்திரம்: நீ விழுந்தது தோல்வி அல்ல, மீண்டும் எழ முயற்சிக்காததே உண்மையான தோல்வி. வீழ்வது மனித இயல்பு, ஆனால் மீண்டும் எழுவதுதான் வீரனின் அடையாளம். இரண்டாவது மந்திரம்: உன்னை யார் கைவிட்டார்கள் என்பதை எண்ணாதே, உன்னிடம் இன்னும் என்ன திறமை இருக்கிறது என்பதை எண்ணு. உலகம் உன்னை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, நீ உன்னை நம்பும் வரை உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இரண்டாவது மந்திரம்: உன்னை யார் கைவிட்டார்கள் என்பதை எண்ணாதே, உன்னிடம் இன்னும் என்ன திறமை இருக்கிறது என்பதை எண்ணு. உலகம் உன்னை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, நீ உன்னை நம்பும் வரை உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. மூன்றாவது மந்திரம்: கடந்த காலத்தின் காயங்களை சுமந்து சென்றால் எதிர்காலத்தின் கதவுகளை திறக்க முடியாது. நேற்று நடந்த தவறுகளை நினைத்து வரிந்து கொண்டே இருந்தால் நாளைய வெற்றியை உருவாக்க முடியாது. நான்காவது மந்திரம்: அவமானம் ஒரு முடிவு அல்ல, அது சாதிக்க வேண்டிய காரணம். உன்னை ஏராளமாக பார்த்தவர்களே ஒரு நாள் உன்னை பாராட்டும் நிலைக்கு வர வேண்டும். அதற்கான பதில் வார்த்தைகளில் இல்லை, உன் சாதனைகளில் இருக்க வேண்டும். ஆறாவது மந்திரம்: மற்றவர்களுடன் போட்டி போடாதே, நேற்றைய உன்னுடன் போட்டி போடு. ஒவ்வொரு நாளும் சிறிதளவு முன்னேறினால் போதும், சிறிய முன்னேற்றங்களே பெரிய வெற்றிகளை உருவாக்கும். ஏழாவது மற்றும் மிக முக்கியமான மந்திரம்: உன் மனம் உடையாதவரை உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. உடல் சோர்ந்து போகலாம், பணம் குறைந்து போகலாம், நண்பர்கள் விலகி போகலாம், ஆனால் நம்பிக்கை மட்டும் உயிரோடு இருந்தால் வெற்றி உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை முறை விழுந்திருந்தாலும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். சிங்கமும் வேட்டையில் தோல்வியடைகிறது, கழுகும் பல முறை முயற்சி செய்த பிறகு உயரமாக பறக்கிறது. அதுபோல இன்று நீங்கள் சந்திக்கும் தோல்வி நாளைய வெற்றிக்கான பயிற்சி மட்டுமே. எனவே துணிவுடன் எழுங்கள், நம்பிக்கையுடன் நடக்க தொடங்குங்கள். வெற்றி உங்கள் பாதையை தேடி வரும். வீழ்ந்தவர் என்பவர் தோற்றவர் அல்ல, மீண்டும் எழுந்து நிற்க தயாராக இருப்பவர். உங்களுக்காக நெல்லை சரவணன்.